நம்ம பாஸ் சொன்ன மாதிரி நம்ம கையில கிடைச்சது எல்லாத்தையும் நம்ம அழிக்க வேண்டியதுதான். அதுதானே நம்ம வேலை. இது என்னது இது பறந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி அது நமக்கு மேல பறக்கட்டும், நம்ம அதை நசுக்கிடுவோம். நல்லா பறந்துகிட்டு இருக்கியே. பற பற பற. இதோ பறந்து வருது. வா வா வா. ஜுஹு. என்ன இன்னைக்கு ரோடெல்லாம் காலியா இருக்கு, யாரையுமே காணுமே. ரொம்ப அமைதியா இருக்கு. அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ராட்சச மனுஷன். என்ன இவன் இவ்வளவு பெரிய ராட்சச மனுஷனா இருக்கானே, இவன் கிட்ட இருந்து நம்ம உடனே தப்பிச்சாக்கணும். வண்டியை உடனே பின்னாடி எடுங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சா ஓட பாக்குறீங்க? உங்களை விட மாட்டேன். இதோ வரேன். சீக்கிரம் போங்க, இவன் கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். வேகமா போங்க. என்கிட்ட இருந்தா தப்பிக்க பாக்குறீங்க? இவன் என்ன இவ்வளவு உயரமா இருக்கான்? எங்களை எதுக்காக தாக்க வர நீ? ஒழுங்கா சொல்லு. ஏன்னா எங்க பாஸ் உங்க எல்லாரையும் தாக்க சொல்லிதான் என்ன இங்க அனுப்பியிருக்காரு. ஏய், உங்க எல்லாரையும் நான் தாக்காம விட மாட்டேன். இதோ வரேன். டிரைவர், வண்டியை உடனே வேகமா எடுங்க. மேடம், வீல் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருங்க, எப்படியாச்சும் எடுத்துறேன். வா வா, வண்டி போ போ போ. இருங்க. வண்டி எடுத்துட்டேன். இருங்க வரேன். என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது. எப்படியாச்சும் பிடிச்சிருவேன். சரி சரி, வந்ததுக்கு இந்த வீட்டையாவது போட்டு ஒழுங்கா நசுக்குவோம். இல்லைன்னா பாஸ் நம்ம மேல ரொம்ப கோபப்படுவாரு. ஏய், வீட்டுக்குள்ள யார் இருக்கீங்க? ஒழுங்கா ஓடி போயிருங்க. வீட்டை நசுக்க வந்துட்டேன். ஏய், வீடு ஒழுங்கா நசுங்க மாட்டுது. நமக்கு சத்தே இல்லையே. போயிட்டு டாக்டரா பார்க்க வேண்டியதுதான். நமக்கு ஒரு சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்மளை வச்சு நம்ம பாஸ் என்ன பண்ண போறாருன்னே தெரியல. வீடும் நசுங்க மாட்டுது. ஐயோ, முடியலையே. இந்த தென்னை மரம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா தான் இருக்கு. நல்லா சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குது இல்ல. 1 2 தென்னை மரம் நமக்கு பத்தாது. ஒரு 20 30 சாப்பிட்டாதான் கொஞ்சமாவது பத்தும் போல இருக்கு. அக்கா, அங்க பாரு, அந்த மனுஷன் எவ்வளவு பெருசா இருக்காரு. ராஜு, அது மனுஷன் இல்ல, ஏதோ வித்தியாசமான மிருகம்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு உயரமா இருக்கு. ஆமாக்கா, அது மனுஷனும் இல்ல, ஏதோ மிருகமும் இல்லக்கா. அது வேற்று கிரகத்தை சேர்ந்த ஏதோ ஒரு உயிரினம் நினைக்கிறேன். ராஜு, இப்ப என்ன பண்றது? இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன செய்யறதுனே தெரியலையே. இது நம்ம வீடை விட ஒரு 10 மடங்கு உயரமா இருக்கும் போல இருக்கு. அக்கா, அன்னைக்கு அந்த குட்டி பொம்மை சொல்லிட்டு போச்சுல்ல, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்ன கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன்ட்டு. அமராஜு, ஆனா அந்த குட்டி பொம்மை என்ன செஞ்சிட போகுது? அதுவே குட்டியா இருக்கு. இது நம்ம வீட்டை விட 10 மடங்கு பெருசா இருக்கும் போல இருக்கு. அக்கா, இல்லக்கா, அது குட்டி பொம்மையா இருந்தாலும் அது வச்சிருந்த வண்டியெல்லாம் பாத்தியா, வித்தியாசமா இருந்துச்சுல்ல. அதுவும் இல்லாம யாருக்கு என்ன சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. அது கிட்ட நம்ம கொஞ்சம் உதவிதான் கேட்டு பாப்போமே. சரி ராஜு, அதுகிட்ட கேட்டு பாப்போம், நமக்கு உதவி செய்தான்னு பாப்போம். ராஜு, எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. குட்டி பொம்மை, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ராஜு, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். குட்டி கொசு மாதிரி இருந்துகிட்டு கதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க இவ்வளவு பெரிய மனுஷன் நின்னுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பயமே இல்லையா? இதோ வரேன். பெரிய மனுஷா, கொஞ்சம் சத்தமா பேசாத. நம்பர் 7 காதுல விழுந்துற போது. என்னடா மாத்தி மாத்தி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஓட்டம் பத்தியா தென்னை மரத்தை உங்க மேல. மிஸ்டர் 1 2 3, இந்த பெரிய மனுஷன் வாயால சொன்னா கேட்க மாட்டான் போல இருக்கே. நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். இங்க பாரு பெரிய மனுஷா, நம்ம பிரச்சனை இல்லாம போயிடலாம். நம்ம ஒழுங்கா ஒற்றுமையா இருக்கலாம். நீ கிளம்பி போயிரு, அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. என்னுடைய சக்தி தெரியாம நீங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கா ஓடி போயிருங்க. உங்களையும் நான் சிக்கிருவேன். இல்லனா இந்த ஊரை மட்டும் காலி பண்ணிட்டு நான் போயிருவேன்.
அடே பெரிய மனுஷா, உன் தலை எங்க இருக்குன்னு கூட தெரியலையாடா? அவ்வளவு உயரத்துல எல்லாம் இருக்க நீ. எங்க இருக்கு? ஏ அப்பா, என்ன உயரத்துல இருக்கான் இவன்? இங்க பாருடா, சொன்னா கேளு போயிரு, அதான் உனக்கு நல்லது. நான் இப்ப எல்லாத்தையும் உடைச்சு காலி பண்ண போறேன், உங்களையும் சேர்த்து நசுக்க போறேன். இவங்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுக்கானே. சரி சரி, இவனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாதான் சரியா வருவான். என்னை விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் எங்க ஊருக்கே ஓடிடுறேன். உங்க யாரையும் எதையும் செய்ய மாட்டேன். என்னை விட்டுற சொல்லுங்க மிஸ்டர் செவன். என்ன பெரிய மனுஷா, நல்லா இருக்கா? உன்னை பிடிச்சி அமுக்கிட்டோமா? சொன்னா கேட்க மாட்டியா நீ? சரி சரி, அந்த குட்டி பையனை விட்டுருங்கடா, பாவம். சரி சரி, நாங்க வந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சுல ராஜு, நான் கிளம்புறேன். ஏய் குட்டி பொம்மை, நீ கிளம்பாத, நான் உனக்கு ஒரு gift தரேன். இந்தா குட்டி பொம்மை, உனக்கு நான் தர்ற gift, வச்சுக்கோ. என்ன ராஜு, எனக்கு gift எல்லாம் தர? சூப்பர். சரி ராஜு, நான் கிளம்புறேன். ஏய் குட்டி பொம்மை, டாடா. ஏய் குட்டி பொம்மை, டாடா. என்ன ராஜு, பைனாப்பிள் பழுக்குதான்னு பார்த்து பார்த்து வச்சிருந்த, இப்போ உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டியா? அக்கா, ஆமா ஆமா, நம்ம ஃப்ரெண்டுல குட்டி பொம்மை. அந்த குட்டி பொம்மை எப்பவாச்சும் ஒரு வாட்டி தானே இங்க வருது, அதனால அதை சாப்பிட்டுட்டோம். ஆமா ராஜு, நீ சொல்றதும் சரிதானே. அண்ணே, இதுக்கு மேல அந்த குட்டி பொம்மை எப்ப வரும்? எனக்கு பார்க்கணும் அந்த குட்டி பொம்மைய. மல்லி, குட்டி பொம்மை நம்ம கூப்பிடும் போதெல்லாம் வரும், நீ கவலைப்படாத. என்ன குட்டி பொம்மை பறந்து போயிருச்சு.